இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தும்படியான கிருபை கொடுத்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஓட வேண்டும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக நாம் அதை சிந்திப்பதற்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு ஓட்டப்பந்தயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் நம்ம ஓடி அதில் வெற்றி பெற்ற அதில் ஃபஸ்ட்டில் வந்தால் தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இல்லையா? நம்ம விளையாட்டுத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி நல்லா தெரியும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இப்போ நம்முடைய அந்த ஒலிம்பிக் தடகளத்தில் கூட இப்போ நம்முடைய இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நீரஜ் சோப்ரா இல்லையா, அந்த ஓட்டப்பந்தயம் அந்த ஈட்டி எறிதலில் ஃபஸ்ட்டில் வந்து இந்தியாவுக்கு தங்கப் பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மாத்திரம்தான் அதில் ஓட முடியும். நீங்களும் நானும் போய் ஈட்டி எறிய முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த இதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அப்படி அந்த கரெக்டாக அந்த ட்ராக்ல அவங்க ஓடினா மாத்திரம்தான் முன்னேற முடியுது. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பந்தய சாலையில் நான் ஓடிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பந்தய சாலையில் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஓடும்போது நான் சில காரியங்களை விட்டு தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டுட்டு நாம் ஓடணும்னு சொன்னால் நம்முடைய ஓட்டம் ஒரு சரியான ஓட்டமாக அமைய முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. ஆனால் சில காரியங்களை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பந்தய சாலையில் ஓடும்போது, வாழ்க்கையாகிய நாம் உலக பிரகாரமான பந்தய சாலையை குறிப்பிடவில்லை, அதாவது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பந்தய சாலையில் நாம் ஓடும்போது நாம் எவைகளையெல்லாம் விட்டு ஓட வேண்டும், நம்முடைய ஆத்மீக பிரகாரமாக நாம் எவைகளையெல்லாம் விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய நாம் இந்த காரியத்தை பார்க்கலாம். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது இல்லையா? ஏசப்பா நம்மளை நீ பணம் இல்லாமல் தரித்திரனாக ஒரு காசு கூட கையில் இல்லாமல் நீ வாழு அப்படின்னு சொல்லி நம்மளை வைக்கலை. ஏன்னா நம்முடைய தகப்பன் ஏசப்பா யார்? ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி ஐஸ்வர்ய சம்பன்னராகவே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் அந்த பணம் இருக்கணும், பணத்தின் மீது உள்ள ஆசை இல்லாதவர்களாக இந்த வாழ்க்கை என்னும் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்கள், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதே இல்லை. பணம் எவ்வளோதான் இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள், நீ உலகத்தில் உங்களோடு கூட வாழுகிற பெரிய பெரிய செல்வந்தர்களை பாருங்கள், அவங்களுக்கு பணத்தில் ஒரு திருப்தியே என்ன செய்யாது, இருக்காது. இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதான் வேதம் அழகாக சொல்லுது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைய. எவ்வளவு பணம் வந்து வீட்டில் சேர்ந்தா கூட அவங்களுக்கு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. இன்னும் எனக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய எல்லா காரியங்களும், என்னுடைய எதிர்காலத்துக்காக, என்னுடைய பேர குழந்தைக்காக நான் இவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்க இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரை குறித்ததான சிந்தனை அவர்களுக்கு இல்லாமலே போய்விடுகிறது. ஆனால் அதே பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்னு சொல்லி. பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனால் அந்த பணத்தின் மீது நாம் ஆசை இல்லாதவர்களாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். பாருங்கள், அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த யூதாஸ் என்ன செய்கிறான்? ஒரு 20 வெள்ளி காசுக்காக அந்த பணத்தை ஆசை வைத்து, அந்த பணத்தின் மீது ஆசை வைத்து ஏசப்பாவை காட்டி கொடுத்தான் இல்லையா? இதே யூதாஸ் அந்த மார்த்தாள், மரியாள், லாசர் அப்படிங்கிறவங்க வீட்டில் பந்தி இருக்கிறப்ப அந்த மரியாள் என்ன செய்கிறா? ஒரு அழகான ஒரு நளதம் அப்படிங்கிற ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஏசப்பாவோட பாதங்கள் எல்லாம் பூசி அந்த தலைமயிரினால் துடைத்தாளாம். பாருங்கள், யூத பெண்களுக்கு தலைமை ரொம்ப விசேஷித்தமாக வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெருமை தேடித்தரக்கூடிய ஒரு இதாக வைத்திருப்பாங்க. அப்போ இந்த மரியாள் அதை கூட எண்ணாமல் அந்த ஆண்டவருடைய பாதத்தில் தன்னுடைய முடியால் அப்படியே எல்லா இடம் பாதத்தில் அந்த
நளதம் அப்படிங்கிற பரிமள தைலத்தை பூசி தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்தாள் என்று சொல்லி இதை பார்த்துட்டே இருக்கிறாப்புல யூதாஸ் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஐயோ இவ்வளோ வேஸ்ட் ஆக்குறியே, நீ இதை 300 பணத்துக்கு விற்று அந்த 300 பணத்தை கொண்டு எத்தனையோ வறியவர்களுக்கு நீ செலவழிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிற அதே யூதாஸ் தான் அற்ப ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு, ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக என்ன அப்படியே கொண்டு 30 வெள்ளிக்காசுக்காக அந்த ஏசப்பாவையே காட்டி கொடுத்துட்டான்ல. என்ன ஆசை அவனுக்கு? அந்த பணத்தின் மீது, அந்த வெள்ளிக்காசின் மீது உள்ளான ஒரு ஆசை. இந்த ஆசை இன்றைக்கி நம்மளிடத்தில் இருக்குதான்னு சொல்லி யோசிப்போம். எத்தனை வேளைகளிலே நாம் ஏசப்பா நம்ம காட்டி கொடுத்துருக்கோம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, இந்த பண ஆசையின் மூலமாக எத்தனையோ நாட்களில் நாம் அவரை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா? யூதாசை போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்திப்போம். இன்னும் பார்த்தோம் என்றுச்சுன்னா லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் உவமையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த உவமையில் கூட அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் நிறைய பணம் இருந்தது, நன்றா சாப்பிட்டு திருப்தியாக இருந்தான். ஆனால் அந்த பணத்தினால அவனுடைய வாசல் அருகே உட்கார்ந்திருந்த அந்த லாசருவினுடைய பசியை போக்க அவனுக்கு மனதில்லை. கொஞ்சம் காசை அவன்கிட்ட கொடுத்துருக்கலாம், நீ வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி. இல்லை அவன் சாப்பிடும்போது தன்னுடைய ஆகாரத்தை அவனுக்கு கொடுத்துருக்கலாம், அதுவும் அவன் என்ன செய்யலை. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த பணத்தின் மீது தான் நாட்டம் இருந்தது. அந்த லாசருவை பற்றியதான நோக்கமே இல்லாமல், அந்த வறியவனை பற்றி அந்த நோக்கமே இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய முடிவு என்ன ஆச்சுது? அன்றைக்கு யூதாசனுடைய முடிவு என்னாச்சு பாருங்க, நம்ம யோசித்து பார்ப்போம். ஐஸ்வர்யவானுடைய முடிவு என்னாச்சு? அந்த முடிவில் அவன் பாதாளத்தில் சேர்க்கப்பட்டான். அந்த லாசருவோ ஆபிரகாமின் மடியிலே கொண்டு சேர்க்கப்பட்டான். இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் எலிசாவினுடைய வேலைக்காரன் கேஎஸ்சி பாருங்க, அந்த நாகமானுடைய குஷ்ட ரோகமெல்லாம் சொஸ்தமான பிறகு இந்த நாகமான் சொல்கிறான், எலிசாவிட்ட நிறைய வெகுமானங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்குங்கன்னு சொல்கிறான். ஆனால் எலிசா வாங்க மறுத்து விட்டார். இதை பார்த்துட்டே இருந்தார் யாரு? கேயாசி. அப்போ நாகமான் திரும்பி போன உடனே பின்னாடி ஓடுறான், போய் அவனுடைய பொருளுக்காக, அவன் கொடுத்த அந்த வெகுமதிகளுக்காக பின்னாடி ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டான் இல்லை. ஆனால் அவனுடைய முடிவு என்னதான் இருந்தது? நாகமானை பற்றின குஷ்டரோகம் உன்னையும் பற்ற கிடவுதுன்னு சொல்லி எலிசா சொல்லிட்டார் இல்லையா? பாருங்கள் எவ்வளோ விபரீதமான ஒரு முடிவு. ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் இந்த பண ஆசை. அந்த பண ஆசை இல்லாதவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓடினோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பந்தய பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ளும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. எலிசாவை எச்சரிக்கிறான், திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் ஆடு மாடுகளையும் வாங்குவது இது காலமா? நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ வேதனை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து நாம் தவறி ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து வேதனை அடைகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, பண ஆசை இல்லாதவர்களாக நம் வாழ்க்கையில் நாம் பண ஆசையை விட்டு விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பண ஆசை இருக்கும் என்று சொன்னால், பணம் எல்லாருக்குமே எல்லாவற்றுக்கும் உதவும்னு சொல்கிறோம், எல்லாருக்குமே பணத்தை குறித்து தான் ஒரு அக்கறை இருக்கும், இருக்க வேண்டியதுதான். ஆனால் அளவுக்கு மிஞ்சின அந்த பணத்தின் மீது, பணம் தேடுகிற குறிக்கோளாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பந்தய பொருளாகி இயேசுவை நாம் பற்றி கொண்டு ஓட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பண ஆசையை விட்டு விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் அதை சிந்திக்கிறோம். அதன்படி செயல்பட நாம் ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தரும்படியாக நான் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பந்தய பொருளாகிய உண்மை நாங்கள் அடைவதற்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் பண ஆசையை விட்டுவிட்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பணத்தின் மீது நாங்கள் ஆசை வைக்காதபடி, எங்கள் கண்களை பறக்க விடாதபடி, போதும் என்கிற மனதுடனே கூட நாங்கள் வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பணத்தின் மீது ஆசை வைத்து எங்களுடைய உலக பிரகாரமான எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்கி போய் விடாதபடி, எங்களுடைய பணத்தை நாங்கள் வறியவர்களுக்காக, எளியவர்களுக்காக, ஆண்டவரே பண உதவியற்று இருக்கிற மக்களுக்காக உதவி செய்ய எங்களுக்கு நல்ல மனதை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மீது, பணத்தின் மீது, ஆண்டவரே உலக பொருட்கள் மீது நாங்கள் ஆசை வைக்காதபடி பந்தய பொருளாகிய உம்மீது ஆண்டவரே நாங்கள் ஆசை வைத்து உண்மையே பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளையும் கர்த்தர் நீங்கள் நிறைவாக்கி தரப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.